பார்டர் கவாஸ்கர் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியை சுருட்டி பாக்கெட்டில் போட்ட இந்தியா. ஆஸ்திரேலியாவோட சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா அணியை வெற்றி பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்தியாவில் நடந்த நியூசிலாந்து இந்தியா தொடர் மோசமான வரலாற்று தோல்வி என்ற அதிக விமர்சனங்களுடன் சென்றது தான் இந்திய அணி. இந்த சூழ்நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா சுப்மன் கில் இல்லாமல் பூம்புர தலைமையிலான இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில் அபார வெற்றி பெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 150 ரன்னில் இந்தியா சுருண்டது. பல இளைஞர்கள் 0 ரன்னில் அவுட் ஆகினர். ரிஷபந்த் மற்றும் நிதிஷ் குமார் தவிர யாரும் சிறப்பாக விளையாடவில்லை. விராட் கோலி ஏமாற்றினார். ஆஸ்திரேலியாவிலும் இந்தியாவுக்கு அடிதான் என்ற ரசிகர்கள் இருந்த மனநிலையில் பந்துவீச்சை தொடங்கிய இந்திய அணி 3-4 ஓவர்களில் பூம்முரா நான் இருக்கிறேன் என்று ஆஸ்திரேலியா அணியின் முக்கிய விக்கெட்களை வீழ்த்தினார். பொம்முரா 5 விக்கெட்டுகளும் ராணா 3 விக்கெட்டுகளும் முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளும் எடுத்து ஆஸ்திரேலியா அணியை 104 ரன்னில் சுருட்டினர். இந்திய அணிக்கு சற்று நம்பிக்கை வந்தது. இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஜெஸ்வால் மற்றும் ராகுல் இறங்கினர். 201 பார்ட்னர்ஷிப் போட்டு ஆஸ்திரேலியா அணியின் பந்துவீச்சை சிதறடித்தனர். வரலாற்று சிறப்புமிக்க பார்ட்னர்ஷிப் ஆக பார்க்கப்பட்டது. ஜெஸ்வால் 161 ரன்கள் எடுத்தார். ராகுல் 77 ரன் எடுத்தனர். பின்னர் இறங்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். பல ஆட்டங்களாக சொதப்பி வந்த விராட் கோலி 100 ரன்கள் ஆட்டமிழக்காமல் 487 ரன் 6 விக்கெட் இருந்தபோது டிக்ளர் செய்தனர். 533 ரன்கள் என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா அணி 3வது நாள் தேநீர் இடைவெளியில் இருந்து ஆடத் தொடங்கியது. ஆசி அணிக்கு மீண்டும் அதே கதி தான். 3ஆம் நாள் முடிவிற்குள் 17 ரன்களுக்கு 3 இழந்து முடிவுக்கு வந்தது. 4ஆம் நாள் உணவு இடைவேளைக்குள் அனைத்து விக்கெட்டையும் ஆசி அணி இலக்குமென்று வர்ணனையாளர்கள் கூறினர். 4ஆம் நாள் தொடக்கத்தில் பும்ரா மற்றும் சிரஸ் பந்து வீச தொடங்க விக்கெட்டுகள் ஒருபுறம் சாய்ந்து கொண்டே இருந்தன. டிராவிஸ் ஹெட் மட்டும் நிலைத்த ஆடி 89, அவருக்கு துணையாக மார்ஸ் 47, அலெக்ஸ் கேரி 36 ரன்கள் எடுத்தனர். ஆசி அணி 238 ரன்கள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 295 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வென்றது. இந்தியா தரப்பில் பூம்ரா சிரஜ் 3 விக்கெட்டுகள், வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்கள், ராணா மற்றும் நித்திஷ் 1 விக்கெட் எடுத்தனர். சொல்லிக் கொள்ளும் அளவு ஆஸ்திரேலியா பவுலர்கள் பெரிய பாதிப்பை இந்திய அணிக்கு ஏற்படுத்தவில்லை. 295 ரன் வித்தியாசம் இது இரண்டாவது பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது.